மது இதோ வரேன். மது. ஓயா. ஹாய். ஹாய். வாட் இஸ் சர்ப்ரைஸ்? ஆமாங்க, நானும் சர்ப்ரைஸோட தான் வந்திருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? இங்க பாருங்களேன். ஓ, பணியாரம். பணியாரமா? எஸ். So sweet. ஆமா, ஸ்வீட் உங்களுக்காக தான். கொடுங்க. என்னங்க இப்படியே வாங்கிட்டு அப்படியே அமிச்சிடலாம்னு பாக்குறீங்களா? உள்ளலாம் கூப்பிட மாட்டீங்களா? சாரி. ப்ளீஸ் கம். தேங்க் யூ. வாங்க. அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நல்ல வசதியா இருக்கா? நைஸ். சூப்பர். ஏங்க அன்னைக்கு நீங்க ரசிச்சு ருசிச்சு பணியாரம் சாப்பிட்டீங்கல்ல? ஆமா. அதனால நான் 3 மணிக்கு எந்திரிச்சு நானே என் கையெல்லாம் சுட்டுக்கிட்டு பணியாரம் ரெடி பண்ணேன். ஓ ரியலி? எஸ் ரியலி. சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. எடுங்க, உங்களுக்காக தான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. ஏங்க ஒரு சின்ன டவுட். இயற்கையாவே உங்க லிப்ஸ் இப்படிதான் இருக்குமா இல்ல லிப்ஸ்டிக் போடுவீங்களா? நாட்டி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏங்க இதோடயே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நோ ப்ராப்ளம், எடுத்துக்கலாமே. எடுத்துக்கலாம். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். யாருங்க இந்த டைம்ல? நான் போய் பார்க்கறேன். இருங்க, நான் போய் பார்க்கறேன். ஐயோ, அண்ணன் வந்திருக்காரு. இந்த டைம்ல இவரே எங்க வந்திருக்காரு? அண்ணாவா? அதான் எங்க அண்ணன் தங்கவேலு. ஓ, நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. நீங்க எப்படியாவது அவரை சமாளிச்சு அப்படியே அனுப்பிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அத கொடுங்க, அனுப்பிட்டு வாங்க. போங்க போங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே. ஹாய். ஹாய். டொன்டடாய். என்னது இது? பர்கர். ஓ, மும்பைல நிறைய பர்கர் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. என்னங்க நீங்க? நான் 16 கிலோமீட்டர் போய் உங்களுக்காக இதை ஆசையா வாங்கிட்டு வரேன். வேணான்னு சொல்லாதீங்க, புடிங்க. ஓகே, தேங்க் யூ. என்னங்க வாங்கி வச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க? நீங்க இந்த பர்கரை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத நான் பார்க்க வேண்டாமா? ஐயோ, உள்ள வர போறாரா? ப்ளீஸ் கம். வாங்க. புளிஞ்சுக்கடா. வாங்க. ஆமா, இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா வசதிகளும் இருக்கா? என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே வர வச்சிடறேன். எல்லாம் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. என் கையால நானே எடுத்து தரேன். சாப்பிடுறீங்களா? ஓ நீங்களே சாப்பிடுறீங்களா? தேங்க் யூ. என்ன? வெற்றி, வாங்கல. எதுக்கு? நீங்க வாங்க சொல்றேன். என்ன? வாங்க. வெற்றி, வாங்க. வரேன். வாங்க. வாங்க. சரி, நான் கிளம்புறேங்க. எங்க? டைம் ஆகுது. ப்ளீஸ் உட்காருங்க. ஐயோ, கிளம்புறேங்க. உட்காருங்க, உங்களுக்கு ஒரு gift தரணும். உட்காருங்க. கிஃப்டா? கிஃப்ட்லாம் எதுவும் வேண்டாம். உட்காருங்க வெற்றி, ப்ளீஸ். சரி. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வரவழைக்கிறதுக்கு இதான் வழி. வெற்றி, இங்க வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க. நான் கொடுக்க போற கிஃப்ட்டுக்கு நீங்க இங்க தான் உட்காரணும். வெற்றி, வாங்க. ஓ.
வெற்றி தேங்க்யூ ஸோ மச். உங்க வில்லேஜ் ரொம்ப அழகு. எங்க கம்பெனி சரியான வில்லேஜ் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆ, நீங்களும் நல்லபடியா சொல்லி சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிங்க. ஷியோர். அதுக்காக தான் இந்த கிஃப்ட். இது உங்களுக்கு தான். என்ஜாய். ஏங்க நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேங்க. அன்னைக்கு தம்மு தானே அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. தம்மே அடிக்க மாட்டேன்னா தண்ணி மட்டும் எப்படி அடிப்பேன்? ஓ, தம்முக்கும் தண்ணிக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கா என்ன? தேட்டர்ல எல்லாம் நுரையீரல் பஞ்சு போனதுன்னு தம்முக்கு மட்டும்தான் விளம்பரம் வருது. தண்ணிக்கு அப்படி எதுவும் இல்லையே. அதான் மது உடல் நலத்திற்கு கேடுன்னு பாட்டிலேயே போட்டிருக்கேன். இது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஏங்க கவர்மெண்ட்டே கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக மூட போறதா சொல்றாங்க. நோ மோர் பாலிடிக்ஸ். நான் ட்ரிங்க்ஸ் பத்தி பேச வரேன். கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறது, காதல்ல தோத்ததுக்காக குடிக்கிறது, ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை பறி கொடுத்து துக்கத்துல குடிக்கிறது, மொத்தத்துல கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு சாக்கடை ஓரத்துல விழுந்து கிடக்கிறது, இல்லனா சண்டைய போட்டு மண்டையை உடைச்சுக்கிறது. இதுக்காக குடிக்கிறதெல்லாம் குடிக்கிறது இல்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல இறக்கிறது. ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது சந்தோஷமான தருணத்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றது. சுய உணர்வோட அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணணும். யாரும் உங்களுக்கு இப்படி ஒரு அழகான பக்கத்தை அறிமுகப்படுத்தலன்னு நினைக்கிறேன். இத குடிச்சா உடலை எரிக்கிற சரக்கு இல்ல, உடம்போட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற சரக்கு. ஜஸ்ட் ட்ரை. ஐயோ வேண்டாங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. குடிங்க வெற்றி. வேண்டாம். ட்ரை பண்ணு. என்ன சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. செட் ஆகலன்னா விட்டுருங்க. அப்படிதான் இருக்கும். குடிங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி. அவளுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்திருக்கணும். அதுக்கா இப்படி அநாகரிகமா நடந்திருக்க கூடாது. இந்த கிராமத்துக்கு அவ நல்லது செய்ய வந்திருக்கா. அத மனசுல வச்சுக்க வேணாமா?